Welcome back to our channel Exam Energy Essence. So UGTRME appointment update பற்றின நிறைய நியூஸஸை ப்ரீவியஸ் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி 2% மினிஸ்ட்ரல் கேஸ் அமைச்சு பணியாளர்களுக்கான இடஒதுக்கீடை சரியாக பின்பற்றாத வழக்கு அது இன்றைக்கி ஹியரிங்க்கு வந்தது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த கேஸ் டிஸ்கஷன் எந்த மாதிரியான பாதையில் போச்சு, என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அப்பாயின்மெண்ட் எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன நியூஸை இதில் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ 2% மினிஸ்ட்ரியல் கேஸு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு ஹியரிங் நமக்கு 3-2 கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் முடிவடையலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேஸோட டிஸ்கஷன் எப்படி இருந்துச்சு இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிருத்திகா எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸஸும் டெட்டு, டிஆர்பி, டிஎன்பிசி, சிடெட், பிஜிடிஆர்பி, டிஎன்செட் அது இல்லாமல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா நியூஸஸ் அண்ட் ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் கரெக்டான டைமில் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் பிஜிடிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆல்சோ அவைலபிள் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ இப்போது இன்றைக்கி இந்த யூஜிடிஆர்பி அப்படிங்கிற அப்பாயின்மெண்ட் நிறைய காரணங்களுக்காக தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ கீ ஆன்சர் வந்ததுலேருந்து ஸோ ஃபைனலாக ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் எந்த இஷ்யூவும் இருக்காது அப்படிங்கும்போது வித்ஹெல்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இன்னுமே இருக்குன்றாங்க. டபுள் டிகிரியில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி வித்யாலயிலையும் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்த 2% இதில் தான் இன்டரிம் ஸ்டே இடைக்கால தடை பணி நியமனங்களை மேற்கொள்வதற்கு இடைக்கால தடை கொடுத்துருக்கிறது. இந்த வழக்கில் தான் 2% அமைச்சு பணியாளர்களுக்கான இடஒதுக்கீடை சரியாக பின்பற்றவில்லைன்னு சொல்லி. ஸோ அதுக்கு நிறையா கொஷின் கேட்குறாங்க. அந்த இது பார்க்கும்போது நமக்கு தெரியுது, நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஜட்ஜ் பதிவு பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கண்டாஜியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஸோ இது வரைக்கும் 10 வருடமாக பணி நியமனம் எதுவுமே மேற்கொள்ளப்படலை, அதனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலை அப்படின்னு கேட்க முடியாது. பட் இந்த எக்ஸாமில் இடஒதுக்கீடு வழங்கலை, அவங்க போட்டிருக்கிறது 10 வருடமாகவே இடஒதுக்கீடு வழங்கலைன்னு கேட்டிருக்காங்க. பணி நியமனம் நேரடி நியமனம் மேற்கொள்ளப்பட்டால் தான் அதில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். அப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில். அப்போ இதில் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு அவங்க வேலிடான ரீசன் இன்னும் சொல்லலை. அப்போ இதில் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு பணி நியமனத்துலேயுமே 2% இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் அதற்கான கவர்மெண்ட் அவங்களோட தரப்பு வாதத்தையும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சைடு இருக்கிற வக்கீல் அதாவது பெட்டிஷனர்ஸோட வக்கீல் அவங்க தரப்பு நியாயத்தையும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக இதனால் நிறைய டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற தகவலையும் ஜட்ஜ் ஒரு வேதனையோட குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இதற்கான அடுத்தடுத்த டிஸ்கஷனும் போயிருக்கு. இன்னும் டீட்டெயிலான அனாலிசிஸ் நான் கிடச்சதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஹியரிங் வந்துச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹியரிங்கில் எந்த ஜட்ஜ்மெண்ட்டோ எந்த ஆர்டரோ இல்லை இன்டரிம் ஸ்டேவோ வெக்கேட் பண்ணலை. ஒரே தான் கேஸை 3/2/2025 பிப்ரவரி 3ஆம் தேதிக்காக தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ இதுக்கு அடுத்து எந்த மூவாக இருந்தாலும் அதில் தான் நம்ம பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் அதில் எந்த வழக்கு இன்றைக்கி வந்துச்சு, திரும்ப போஸ்ட்போன் ஆகிடுச்சு, வேறு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. ஸோ அதனால் இதுக்கு மேலே இதில் வழக்கு வாதாடினதில் ஏதாவது பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷனோ இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மித்த டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், கேசஸ் போயிட்டுருக்கு. பட் ஆனால் அதை விரைவில் முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறத 100% நம்புவோம். எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டடான எல்லா தகவல்களும் கரெக்டான நேரத்தில் வந்துடும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.